எதுவும் இல்லையே. என்ன இது, பர்கர் வச்சிருக்காங்க? இந்த டைமுக்கு நம்ம வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்களே. ஒருவேளை இது எக்ஸ்ட்ராவா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே சாப்பிடாம போய் படுக்கிறதுக்கு இதையவே சாப்பிட்டு போலாம். அதான் சரி. என்ன இவ்ளோ காரமா இருக்கு? ஓ என்ன பர்கர் இவ்வளவு காரமா இருக்கு? அச்சச்சோ, உனக்கு காரமா இருக்கிறது தான் பிடிக்கும்னு நினைச்சுதான் இந்த பர்கரை நான் ஆர்டர் பண்ணேன். மித்ரா, காரம் தாங்க முடியல. தண்ணி வேணும், தண்ணி வேணும். உங்களுக்கு தண்ணி தானே வேணும்? வாங்க கீழே வாங்க. போடா போ. போய் அங்க கலந்து வச்சிருக்கிற சொரக்க ஃபுல்லா குடி. அப்படியே கொஞ்ச நேரத்துல நீ பிரச்சனை பண்ணுவ. அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. என்ன மித்ரா இப்படி சொதப்பிருச்சு? ஷோ, இவ எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்தா? மித்ரா மொத்தமா கலந்து வச்சத கொஞ்சம் கூட இல்லாம குடிச்சிட்டா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம பிளான் பண்றதெல்லாம் ஏன் தான் இப்படி ஆகுதோ? சரி சரி, அவ என்ன பண்றான்னு போய் பாப்போம். வா. நல்லா கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு. நானும் எல்லாத்தையும் சொல்றேன். கூப்பிடு 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 கூப்பிடு. ஹலோ, கூப்பிடுறே. ஐய, இது என்ன கூத்தா இருக்கு? பாரதியா ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கா. எதிர்ல மித்ராவும் நந்தினி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இந்த புதுசா வந்த பையன் வேற பாரதியை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நந்தினி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியா வரும்னு தோணல. வா, நைஸா கிளம்பிடலாம். சிஸ்டர், என்ன? இவளுங்க கிட்ட பேச நிறைய இருக்கு. ஏய், ஐயோ, அடியே, எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? இருங்கடி, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் வரேன். சிஸ்டர் சிஸ்டர், அவங்க போறாங்க, விடுங்க. அது எப்படி பிரதர் விட முடியும்? அந்த மித்ரா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. தாங்க முடியலப்பா. ஓவரா டார்ச்சர் கொடுக்கறா. அவளுக்கு இந்த பாரதி யாருன்னு காட்டி ஆகணும். சம்பவம் பண்ண போறேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேணாம் சிஸ்டர். விடுங்க. ஏய், போடா. சிஸ்டர், ஏய், சிஸ்டர் சிஸ்டர், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. சாங்கு. மித்ரா, அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கையில பாரு எவ்வளவு பெரிய சாட்டை வச்சிருக்கா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. இரு நந்தினி, எனக்கு மட்டும் என்ன பயம் இல்லன்னு நினைச்சியா? பைத்தியக்காரி, லூசு மாதிரி சரக்கு போட்டு வந்துட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ பண்றத பார்த்தா போதையில அப்படியே விழுந்துருவா போல. ஏய், என்னடி நீங்க பாட்டுக்கு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன்ல. Do not disturb me. மித்ரா, அவ நம்ம ரெண்டு பேரையும் பொளக்க போறா. நாமளே இந்த ரூம்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டோம். நானா நைட்டா
அது நடந்து விட்டால். ஐயோ நந்தினி கிட்ட வராத பாரதி. பாரதி வேணாம் பாரதி. ஐயோ பாரதி பாரதி ஐயோ பாரதி வலிக்குது பாரதி. ஐயோ ஐயோ 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ம், அவர்கிட்ட போய் சொல்லலாமா? அவரு சும்மாவே கத்துவாரு. ம், பாட்டியை வேணா எழுப்பலாமா? ஐயோ அது மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்குமே. ம், வேற யாரை எழுப்பலாம்? ஆதிதான் சரியான ஆள் இதுக்கு. ஐயோ அவர் வேற வீட்ல இல்ல போல இருக்கே. ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். வேண்டாம் பாரதி பாரதி வேணாம் வேணாம் பாரதி. வேணாம் பாரதி. ச்சே, போச்சுடா. சிஸ்டருக்கு போத தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேர் உள்ள மாட்டிட்டு கத்துறாங்களே. இதுக்கு மேல விட்ட நிலைமை வேற மாதிரி ஆயிடுமே. சிஸ்டர் கதவை திறங்க சிஸ்டர். கதவை திறங்க சிஸ்டர். வேணாம் பாரதி. போதும் சிஸ்டர். ப்ளீஸ் வந்துருங்க. போதும். பிரதர், இதுங்க ரெண்டையும் ஒரு வழி பண்ணாம நான் வரமாட்டேன். ஐயோ வெயிட், அங்கே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நந்தினி ஐயோ வரேன். பாரதி அடிக்காத. நீங்க இப்படி வாங்க. பாரதி 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 கதவை திறங்க. பாரதி பாரதி கதவை திறங்க. பாரதி என் புருஷனுக்கு பாரதி. சத்தம் கேக்குது. வெயிட் இரு, இந்தா. பாரதி என்ன இது இவங்க? தூரம் பாருங்க. சரி சரி. என்னங்க? வணக்கம் ஆதி சார். இப்ப வரீங்க? இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? ஆதி இப்படிதான் ரொம்ப நேரமா பாரதி இருக்கா. ஐ, ம். ஐ மீன் ஆதி சார், நான் அதாவது அது இந்த பாரதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?